முப்பத்து மூவர் அமரர்க்குமுள் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். முப்பத்து மூவர் அமரர்க்குமுள் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பென்னமென் முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். செப்பென்னமென் முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனே. உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். இப்போதே எம்மை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு 20ஆம் நாள் பாசுரம். பாசுரத்தை செவிமடுத்த நிலையில் இன்றைக்கு அதன் பொருளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வெகு ஆழ்ந்த பொருள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். இந்த 2 வரிகளை வைத்துக்கொண்டே ஒரு நாள் முழுக்க பேசலாம். 33 தேவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன 33 அமரர்க்கு ஒரு சுருங்கின தொகையாக தெரிகிறது. 33 அல்லவா வரணும், 33 அது யார் அப்படின்னும் பொழுது அதற்கு பின்னாலே ஒரு சின்ன கணக்கு இருக்கிறது. ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர், துவாதச ஆதித்யர்கள் 12 பேர், அஷ்ட வசுக்கள் என்பவர்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், கூட்டினா 33. இந்த 33 பேரைத்தான் அமரர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் பின்னால் 1 கோடி பேர் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற காரணத்தினாலே 33 தேவர்கள் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வழக்கம். இந்த 33 அமரர் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டு தான். ஏகாதச ருத்ரர், துவாதச ஆதித்யர், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னாக்கா ஓடிப்போய் அவர்களுடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு முக்கிய காரணமாக முதல் ஆளாக நிற்கின்றவன் கண்ணன். அதைத்தான் சொல்கிறான். அவர்களுக்கெல்லாம் துன்பம்னு ஒன்று வர்றதற்கு முன்பே அந்த துன்பத்திலே இருந்து அவர்களை காப்பாற்றி அதிலே இருந்து விலக்கி அவர்களுக்கு நீ எல்லாம் செய்கிறாயே, அப்படிப்பட்ட காத்தருளுகின்ற கண்ணனே. அதாவது அவர்களையெல்லாம் காப்பாற்றுறியே. அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக அவர்கள் தேவர்கள், பலம் மிக்கவர்கள், எங்களை மாதிரியா சாதாரண மானுடர்களா? ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கே ஒரு துன்பம் வந்தால் முன் சென்று அவர்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒருவனாக இருக்கின்ற கண்ணனே, கொஞ்சம் கண் தரப்பா. கண்ணா கண் தர அப்படின்னு எடுத்தெடுப்பில் சொல்லலாம். ஆனால் அப்படி நேராக சொல்லாமல் இப்படி சொல்லும் பொழுது ஒரு காவிய அழகு. நமக்குள்ளேயும் யாரா இந்த 33 தேவர்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு. அடுத்தது செப்பமுடையாய், அதாவது ரொம்ப சிறந்தவன், எந்த குற்றம் குறைகளும் இல்லாதவன் அப்படின்னு பொருள். செப்பமுடையாய், திறனுடையாய், அவங்ககிட்ட இல்லாத திறமையா? செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. அதாவது செற்றார்னு சொன்னால் பகைவர்கள், எதிரிகள். அவர்களுக்கு வெப்பம்னா இங்கே துன்பம்.
அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கும் துன்பம் தருகின்ற விமலன். அப்படிப்பட்ட நீ கண் திறந்து எங்களுக்கு அருள வேண்டும். அதாவது நான் உன்னை எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கேன் தெரியுமா? நீ எனக்குள்ளே எவ்வளவு நிரம்பி இருக்கிறாய் தெரியுமா? உன்னை நான் சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டே இருக்கிறேன். என்னால் உன்னை சாதாரணமாக சிந்திக்க முடியல. ஒரு சாமானியப்பட்டவனாக உன்னை என்னால் துளி கூட நினைக்க முடியவில்லை. பாதாதி கேசம் உன்னை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அங்குலத்திலும் எனக்கு உன்னுடைய பிரதாபம் தெரிகிறது. உன்னுடைய பேரெழில், உன்னுடைய செயல்கள், என்னால் அதை வியக்காமல் இருக்க முடியல. அந்த நினைவுகளில் என்னால் மூழ்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் உன்னை பார்த்த மாத்திரத்திலே எனக்குள்ளே இந்த எண்ணங்கள் எல்லாம் பொங்கி எழுகிறது. அப்படிப்பட்டவனே எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறா, அப்படியே திரும்பி நப்பின்னை கிட்ட வரா. ஏன்னா நப்பின்னை கூடவே இருக்கா. நான் நேற்றே சொன்னதை போல நப்பின்னை ஆயர்பாடி பெண், நந்தகோபனுடைய மருமகள், கண்ணனை காதலித்தவள். கண்ணனும் அவளுக்காக மாடு பிடித்து, ஜல்லிக்கட்டு காளை பிடித்து அவைகளை அடக்கி தன்னுடைய வீரத்தை நிரூபித்து மணந்து கொண்டிருக்கிறான். அப்போது அவளால் முடியும், அவளால் முடிகின்ற காரியம் என்னாலே முடியும். நப்பின்னையை ஒரு ஆயர்பாடி பெண்ணாக பார்க்கின்ற காரணத்தினாலே, ரொம்ப பிடிச்சு போன காரணத்தினாலே, இன்னொன்று இது ஆயர்பாடிக்குள்ளே தானே இந்த சம்பவம் நடக்கிறது. அப்போ நப்பின்னை வீட்டில் தான் கண்ணன் இருக்கான். அதனால் இவள் என்ன சொல்கிறா, நப்பின்னை நீயும் தானே தூங்கி கொண்டிருக்கின்றாய். உன்னை பார்க்கும்பொழுது எப்படி தெரியுமா இருக்குது, கோவிலுடைய கலசம் இருக்கிறது அல்லவா, அந்த கலசத்தை போன்ற மார்பையும், ஆஹா என்ன அழகான அதரங்கள் உன்னோடது, அப்படிப்பட்ட சிவந்த செவ்வாய் சிறுமருங்கள், சிறந்த உதடுகளையும் உடைய நப்பின்னாய் நங்காய் திருவே நீயும் துயிலெழாய். நாங்கள் நோன்பு நோற்று வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறோம். நோன்பின் நிமித்தம் நீராடப் போகிறோம். எங்களோடு நீராடுவதற்கு கண்ணன் வந்தால் எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? ஆகையினால நீ என்ன பண்ணுற, அவனை எங்களோடு அனுப்பிவை. நப்பின்னாய் நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனே இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். நாங்கள் நீராடுவதற்கு எங்களோட அவனையே அனுப்பி வையேன். வந்தா எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? இதுதான் இந்த 20ஆம் நாள் பாசுரத்தினுடைய உட்பொருள். இந்த பாசுரத்தில் நமக்கு 33 முதல்ல ஒவ்வொருத்தராக சொல்லி கொண்டு நம்ம தயார்படுத்துகிறாள். இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாக இந்த பாசுரங்களின் மூலமாக அவள் அந்த மாலவனை, அவனை பற்றி நாம் எந்த கேள்வி எப்போ கேட்டாலும் நாம் சொல்லிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய வல்லமை, அவனுடைய கருணை, அவனுடைய வீரம், அவனுடைய கீர்த்தி, அவனுடைய பிரதாபம், அவனுடைய பேரழகு சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவையும் நமக்குள்ளேயும் நிரப்பி விடுவது தான் அவளுடைய நோக்கம். இந்த 20ஆம் நாள் பாசுரம் நமக்கு 33 தேவர்களையும் காட்டி கொடுத்து விட்டது. இனி நாளை 21ஆம் நாள் பாசுரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. போற்றியருளுகனில் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனில் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும்
தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய போற்றிய போற்றியாம் மார்கழி நீராடேலோரும் பாவாய போற்றியருளுகனில் ஆதியாம் பதமலர் போற்றியருளுகனில் ஆதியாம் பதமலர் போற்றியருளுகனில் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியருளுகனில் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீராடலோரம் பாபாய் போற்றிய மார்கழி நீராடலோரம் பாபாய் பாவை நோன்பு நோற்பதற்காக அதிகாலை எழுந்து ஒவ்வொருவரை எழுப்பி எல்லோருமாகச் சேர்ந்து பாவை நோன்பு ஆடலாம் என்று அழைத்த பெண்கள் இந்த 20 நாட்களில் பாவை நோன்பு நோற்று இப்போது இறைவனுடைய ஞான அருளை பெற்றுவிட்டார்கள். தங்கள் உள்ளங்களுக்குள்ளே இருந்த அஞ்ஞானம் மறைந்து ஞானம் வந்துவிட்டது என்கிற நிலையில் அந்த இறைவனையே போற்றுகிறார்கள். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் பூங்கழல்கள் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் முதலாம் பொற்பாதம்
போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். இறைவனுடைய திருவடிகளை பார்க்கிறார்கள். இந்த திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள் தெரியுமா? போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் எது தொடக்கம்? முதலில் வந்தது எது? ஒரு தாய் தன் பிள்ளையை பெறுகிறாள் என்று சொல்லுகிறோம். அந்த பிள்ளைக்கு தொடக்கம் தாய் என்று சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும், மனித இனத்திற்கு மாத்திரமல்ல, விலங்குகள், தாவரங்கள், இப்படி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் எது முதலில் தொடக்கம் என்று தேடினால் அந்த தொடக்கமாக இருந்தது இறைவன் என்று புரியும். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். இந்த திருவடிகளிலே இருந்துதான் எல்லாம் தொடங்கின. ஆகவே இந்த பாதமலரை நாங்கள் வணங்குகிறோம். உன்னுடைய அந்தமாகவும் எல்லாவற்றின் அந்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த திருவடிகளை நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம். போற்றி எல்லா உயிர்க்கும் முதல் எது? இந்த திருவடிகள். சரி, தோன்றிய உயிர்களெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்வை தருவது எது? இப்போது பாருங்கள், படைப்பு எங்கே தொடங்கியது என்றால் இந்த திருவடிகளிலே. ஆகவே போற்றி எல்லா உயிர்க்கும் முதலாக இருக்கக்கூடிய பொற்பாதம். சரி, படைக்கப்பட்டவை நன்றாக வாழுவதற்கு யார் வழி செய்கிறார்கள்? இதே திருவடிகள்தான். ஆகவே போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல். நாங்கள் எதை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் உன்னுடைய அருள் வேண்டும். பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும், அந்த வசதியை நாங்கள் தூய்க்க வேண்டும் என்றாலும் கூட உன்னுடைய அருள்தானே தேவை. ஆகவே போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாக இருக்கக்கூடிய பூங்கழல்கள். சரி, இந்த உயிர்களெல்லாம் ஒரு நாள் அழியும், நமக்கெல்லாம் தெரியும். பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும். தோன்றிய எல்லாம் ஒரு நாள் அழிந்துதான் தீர வேண்டும். ஆனால் இவை எங்கே போய் சேருகின்றன? அழிவின் வழியாக இவை எங்கே போய் சேரப்போகின்றன? இந்த திருவடிகளிலே தானே சேரப்போகின்றன. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். இந்த திருவடிகள்தான் தொடக்கம், இந்த திருவடிகள்தான் வாழ்க்கை, இந்த திருவடிகள்தான் இவற்றின் ஈராகவும் இவற்றின் முடிவாகவும் இருக்கப் போகின்றன. இந்த திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள் தெரியுமா? திருவண்ணாமலையில் அல்லவா நின்று இதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலைக்கே இருக்கக்கூடிய பெருமை என்ன? ஒரு பக்கம் திருவடியை தேடிக்கொண்டு ஒருவர் போனார், இன்னொரு பக்கம் திருமுடியை தேடிக்கொண்டு இன்னொருவர் போனார். 2 பேரும் பார்க்க முடியாமல் திரும்பி வந்தார்களே. போற்றி மால் நான்முகனும் காணா புண்டரீகம். புண்டரீகம் என்றால் தாமரை என்று பொருள். இங்கே தாமரை திருவடிகள் என்பதை காட்டுவதற்கு இவற்றையே புண்டரீகம் என்று அழைக்கிறார். அந்த திருமால் தேடினார், கிடைக்கவில்லை. பிரம்மா தேடினார், கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத திருவடிகள் எங்களுக்கு கிடைத்து விட்டனவே. எங்களுடைய பெருமை, எங்களுடைய புண்ணியம் எப்பேற்பட்டது! போற்றி மால் நான்முகன் காணா புண்டரீகம். போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் இணையடிகள். எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்பதற்காகத்தானே சிவபெருமானே நீங்கள் இப்படி இறங்கி வந்து உங்களுடைய திருவடிகளை தந்திருக்கிறீர்கள். அன்றைக்கு திருமால் தேடினார், அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு இந்த திருவடிகள் கிடைத்திருக்கின்றனவே. அப்படியானால் நாங்கள் செய்திருக்கக்கூடிய பேரு எப்பேற்பட்ட பேரு! போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் இணையடிகள். போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். இந்த மார்கழி நோன்பு இருந்ததால் தானே எங்களுக்கு இந்த திருவடிகள் கிடைத்திருக்கின்றன. அப்படியானால் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் கிடைக்காத பெருமையை எங்களுக்கு தந்திருப்பது இந்த மார்கழி நோன்புதானே என்று அந்த மார்கழி நீராட்டத்திற்கும் போற்றி சொல்லுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து நாமும் போற்றி 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 என்று அந்த இறைவனுடைய திருநாமத்தை, சிவபெருமானுடைய திருநாமத்தை போற்றி சொல்வோம்.